வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் நம்மளுக்கு தை மாதத்தில் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்களில் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்புலயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா, இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயம். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ரிஷபராசி, கிட்டத்தட்ட இந்த ரிஷபராசி நண்பர்கள் பார்த்தோம்னா எந்த விஷயங்களாக இருந்தாலும், எவ்விதமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப போல்டாக, நீட்டாக, கிளியராக எடுக்கக்கூடிய ஆள் ஒருத்தர். அப்போ அந்த எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய விஷயமும் ரொம்ப நீட்டாக செய்யணும், க்ளீனாக செய்யணும். செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா எக்ஸாக்டாக அந்த டைம்குள்ளார முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஈவன் பார்த்தோம்னா இந்த வீட்டதிபதியே சுக்கிரன் வரனால அந்த குணாவசியங்கள் சில ராசியாக வர்றதுனாலையும், அப்போ ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீரியம் இருந்தால் எப்படி இருக்கும், அதோட பாவனையில் இருக்கிறோம். அப்போ பார்த்தோம்னா ஒரு செய்யக்கூடிய வேலைகள் நீட்டாகவும் இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு பஞ்சுவாலிட்டியோட இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப 2 விதமான மாற்றங்கள் உண்டு. இதுவே ஒரு சில ராசிகள் பார்த்தோம்னா சிற ராசியா இருந்திருக்கிறாங்க. அந்த சிற ராசியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடாவடியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி வாய்ப்பு இந்த ராசிக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா இந்த ராசி அதிபதிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா கொஞ்சம் பக்குவசாலியா இருப்பாங்க. செய்யக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப போல்டா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அது அமைதியா இருந்தாலும் அது சொன்னக்கூடிய டயத்துல, சொன்னக்கூடிய நேரத்துல முன்னாடி நம்மளை யாரும் பேசாத மாதிரியும், நம்மளை எதனாச்சும் பிளேம் பண்ணாத மாதிரியும், அதுக்கு தகுந்த ஒரு டைமிங்ல பஞ்சுவாலிட்டியா முடிக்கக்கூடிய ஆளுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க. அதுக்கு தகுந்தார் மாதிரியே இந்த தை மாசத்துல கிட்டத்தட்ட உங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் 7ல இருந்து தை 4க்கு மேல பார்த்தோம்னா 8க்கு பயிற்சி ஆறாரு. நார்மலா ஒரு ராசியாதிபதிகள் நல்லதமான ஸ்டாண்டர்டான இடத்துல இருந்துட்டாவே அந்த மாசம் நம்மளுக்கு சூப்பரான ஒரு பொசிஷன் போய் இருந்தது. ஆனா இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் சூப்பரான டைம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப தை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம எதை செய்யற மாதிரி இருந்தாலும் செய்துக்கலாம், சாதிக்கலாம். ஒரு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுத்துற மாதிரி தான் அந்த விதமான நாட்கள்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். தொழில் துறையான மாற்றங்கள் செய்யற மாதிரி தான் செய்துக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த நேர காலங்களில் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அப்போ தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்யணும்னாலும் அந்த நேர காலங்களில் செய்துக்கலாம். அதுவே ஒரு 4ஆம் தேதிக்கு மேல சுக்கரனோட பயிற்சியாகி செவ்வாய் கூட சேர்ந்து உட்கார்றாரு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா அதுக்கு மேல நம்ம செட்டில்மெண்ட் சார்ந்த விஷயம். அப்போ பார்த்தோம்னா ரொம்ப நாள் பிரச்சனையில இருக்கு. அந்த பிரச்சனை ஒரு சோர்ஸ் அண்ட் செக்யூரா செட்டில் பண்ணலாமா, ரொம்ப நாளா கட்டிட்டு இருக்கிற ஒரு வீடை அதை பினிஷிங் பண்ணலாமா, இல்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கக்கூடிய வேலைகளை செய்யலாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அதுக்கு மேல நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தோம்னா தொழில்துறையான மாற்றங்களும், படிப்பு சார்ந்த விஷயங்களும், ஒரு முக்கியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் செய்யற மாதிரி இருந்தாலும், எதை நான் முக்கியமா போய் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 4 நாளைக்குள்ளாரையே நம்ம செய்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கு மேலே அப்படின்னு சொல்றப்போ பார்த்தோம்னா நம்ம பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கும், இல்ல ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஏன்னா நம்மளோட குணாவசியத்துல பார்த்தோம்னா எதுவுமே பார்த்தோம்னா தடைப்படக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது, நம்மளை ஒருத்தர் பிளேம் பண்ணக்கூடாது, நம்மளை ஏச்சு பேச்சுக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா நம்மளோட குணாம்சங்கள் அப்படித்தானே இருக்கு.
இந்த குணாவசியத்துல வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால அந்த குணாவசியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நேர காலங்களை தை மாசத்துல நம்ம பயன்படுத்திக்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்னங்க பண்ணலாம் தொழில்துறையான விஷயங்கள்ல இன்னைக்கு? ஏன்னா உங்களோட பாவகத்துல வந்து பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியிலே சனி ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, கூடயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த இவங்க ரீதியான ஒரு பலம் செய்யக்கூடிய ஒரு இடத்துலயே நம்ம நட்புகள் ரீதியா, ஒரு சொந்த பந்தங்கள் ரீதியா, ஒரு நம்ம ரிலேஷனுக்கு எதனாச்சும் படுத்தணும், இல்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமணங்களுக்கான ஒரு முயற்சிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 10ல உட்கார்ந்துருக்கனால தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நமக்கு தடங்கள் ஆகலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிறீங்க, ஒரு வெளிநாடு பயணங்கள் போற மாதிரி இருக்கு, அதனால வந்து நான் தாமதப்படுத்துறேன் கல்யாணத்துக்கு, இல்ல திருமணத்துக்கு டிலே பண்றேன், இல்ல இவங்க வேலை வாய்ப்பு ரீதியா ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால எங்களுக்குள்ளார ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுத்துது, இல்ல நான் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலையில ரொம்ப இன்வால்மெண்டா இருந்ததுனால வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால 2 பேர்த்துக்குள்ளார ஒரு பிரிவினைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. திருமண தடைகள் ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட ஜாப் தான் அப்படின்னு சொல்லி இந்த விதமான ஒரு ரீசன்ஸை சொல்லி நம்மளுக்கு தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தை மாசம். இப்ப வேலையில எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திருமண ரீதியான தடைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க. இப்ப இவங்களோட இணைவுகள் சேர்க்கிறப்பதான் வந்து பார்த்தோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ராசியாதிபதிகளோட இணைவுகள் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னாவே திருமண தடங்கள் ஏற்படும். இதுக்கு செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ சர்ப்பதோஷமோ புத்திர தோஷமோ கலத்தர தோஷமோ இந்த விதமான மாற்றங்கள் ரீதியாலாம் பிரச்சனைகள் கிடையாது. ஆனா இந்த 2 பேர்த்தோட கிரகங்களோட இணைவுகளால வந்து பார்த்தோம்னா நமக்கு தாமத திருமணங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம முயற்சி பண்றப்ப நம்மளுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அதுல நம்மளுக்கு குறைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சொன்ன டயத்துல சொன்ன விதமான நேர காலங்களை முடிச்சே தீரணுங்கிறதுக்கான ஒரு ஒரு ராசி. அந்த ராசியை நம்மளுக்கு இதுக்கு இம்பார்ட்டனா இது இம்பார்ட்டனான்னு பாக்குறப்ப வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு திருமணங்கள் அப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டங்கள் அதிகமாகவே நடக்கும். ஸோ அதுல கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் தை மாதத்துல உங்களுக்கு நல்லபடியா ஜாப் சாட்டிஸ்பாக்சனா இருந்து ஒரு வெளிநாடு பயணங்கள் ஆகட்டும் சரி, உள்ள அடுத்த கட்ட ஸ்டேஜ் பொசிஷனுக்கு போறதுக்கான விஷயங்களாகட்டும் சரி, இல்ல சொத்து பத்து வாங்குறதுக்கான விரயங்களாகட்டும் சரி, இந்த விரயமா இருந்தாலும் சுப செலவுகள் செய்து சீர்திருத்தப்படுத்திக்கிறது இந்த மாத ரிஷபராசி உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அமைச்சுக்கும். தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்கறத விஷயங்கள் கேட்டீங்கன்னா திருமண சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனா என்னோட சுத்த ஜாதகமா இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுத்த ஜாதகமா இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது வந்து ரீசன். அதுலயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், கலத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமும் இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகான ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகான ஜாதகம் நம்ம பிறந்த ஜாதகம் வந்து பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல வந்து பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம், அடுத்தது ராகியது சர்ப தோஷங்கிறத சொல்லலாம். அதுலயே கால சர்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே
நம்ம கேஷுவலா ஒரு பெண் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பார்க்கறது இப்படியெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க. உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க. மெயினா ஒரு ஜோசியரை பார்த்து கேட்கிறப்ப வந்து பார்த்தோன்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியா நம்ம செய்து சீர்திருத்தமா அமைஞ்சுக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தோம்னா என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்குவாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நம்ம திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திரபாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திரபாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.